வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு எடிட் ஒரிஜினல் டு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு ஃபைலை வச்சு ஒரு இமேஜை வச்சு ஒர்க் பண்ணும் போது இந்த இமேஜ் வந்து ஜேபிஜி ஃபைல். ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம உள்ளே தூக்கி போட்டு எடிட் பண்ணும் போது சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா நம்ம வந்துட்டு இதை கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஒரிஜினல் கிளிக் பண்ணணும். எடிட் ஒரிஜினல் கிளிக் பண்ணுனா ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆயிரும். இதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜர். பட் எல்லாருக்கும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஒரிஜினல் கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி பெயிண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி பெயிண்ட் ஓப்பன் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு டீஃபால்ட்டாக இதுக்குள்ளார ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான், சாஃப்ட்வேர் மாதிரி கூட இல்லை. ஸோ அதோட பேர் வந்துட்டு டிஃபால்ட் ப்ரோக்ராம்ஸ் எடிட்டர். ஸோ இது வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஃபால்ட் ப்ரோக்ராம் எடிட்டர்னு இருக்கும், 1.7 MB. ஸோ இந்த 1.7 MBயில் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். மேலே இருக்கிறது சும்மா நோட் பேடு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரோக்ராம்ஸ் எடிட்டர்னு இருக்கும். இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபைல் டைப் செட்டிங் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் கான்டெக்ஸ்ட் மெனுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஃபார்மட்டும் நம்மளுடைய லேப்பில் இருக்கிற ஃபார்மட்டு டாட் ஃபார்மட் எல்லாமே வரும் எக்ஸ்டென்ஷன். அதில் வந்துட்டு நம்ம ஜேபக் தானே, ஸோ ஜேபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஜேபிஜி. ஸோ உங்களுக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, இது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயந்தான். ஸோ ஜேபக் ஃபைலை நம்ம எடிட் ஒரிஜினல் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகணும். ஸோ ஜேபிஜி டைப் பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடிட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எடிட்டு கொடுத்தா பெயிண்ட் வருது, அது வந்து வரக்கூடாது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் செலக்டட் கமாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வருது. பெயிண்ட்டுங்கிறது ஓப்பன் எம்எஸ் பெயிண்ட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பாக மாற்றணும். ப்ரௌஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப் கிளிக் பண்ணுங்கள். அடோபில் நான் வந்து ஃபோட்டோஷாப் வந்து 15 யூஸ் பண்ணுறேன். ஸோ சிசி 15க்குள்ளே போயிட்டு அதில் ஃபோட்டோஷாப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டில் ஃபோட்டோஷாப்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னே வந்து பெயிண்ட்னு இருந்துச்சு, இப்போ எடிட்டில் வந்து ஃபோட்டோஷாப் அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2015 அப்படின்னு வந்துடுத்து. இப்போது சேவ் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டொனேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எனக்குலாம் தேவையில்லப்பா, செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஆயிடுச்சு, டொனேட் பண்ணுறதுக்கெலாம் காசு இல்லை, ஓகே கொடுத்துருங்கோ. அதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பேஜ் வந்துடும், க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் எடிட் ஒரிஜினலை கிளிக் பண்ணுனா ஃபோட்டோஷாப்பில் வந்துடுத்து. அப்படியே எரேசரை கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது என்ன ஜேபக் தானே சொன்னோம், அதே ஜேபக்கில் போட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடுங்கோ. இப்போ என்ன ஆகும்னு பாருங்கோ. இங்கே பார்த்தீங்களா சம் ஃபைல்ஸ் மிஸ்ஸிங் ஆர் மாடிஃபைங் லிங்க்னு வருது. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு இக்னோர் கொடுத்துருங்க, ரீப்ளேஸ் கொடுக்க வேணாம். அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு இப்படி வந்துடும். இனிமேல் நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணுனா அங்கே சேஞ்சஸ் ஆகும், நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு பண்ணும் போது. ஸோ எடிட் ஒரிஜினல் டு ஃபோட்டோஷாப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.